அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது கடன் அடைவதற்கு உண்டான ஒரு அற்புதமான பரிகாரம். அதற்கு முன்பாக ஆஸ் யூஷுவலாக நம்ம ஒரு நல்ல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைய தினம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அதாவது அப்பா கிட்ட நீங்கள் இன்றைய காலத்து பிள்ளைகள் பேசுகின்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்களா? அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லா விஷயத்தையும் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்களா, அல்லது பயந்து பயந்து நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட பேசுனீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தாய் தந்தை இருவரும் பசங்களை நல்லா பார்த்துக்கணும், அவங்க வேண்டியதை செய்யணும், அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யணும், கம்ஃபர்ட் ஜோனில் அவங்கள வச்சுருக்கணும், இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே தான். நம்முடைய பிள்ளைகள் அவர்களை நாம் தான் பார்த்துக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பசங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறோம். கஷ்டமே தெரியாத அவங்க வளரணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அது தவறு. கஷ்டம் தெரிந்து தான் அவர்கள் வளர வேண்டும். அப்பொழுது தான் அவங்களுடைய காலத்தில் அவங்க நல்லபடியாக வாழ்வதற்கு இவையெல்லாம் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தாங்க நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் இருப்பது தவறு. அப்பா அப்படின்னா அவருக்கு உண்டான மரியாதையை அந்த பசங்க தரணும். அதே மாதிரி அம்மா அப்படின்னா அம்மாவுக்கு உண்டான மரியாதையை அந்த பசங்க தரணும். அப்படி இல்லாமல் நாங்கள்லாம் ஃப்ரெண்டாக தாங்க இருப்போம், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், ரொம்ப ஃப்ரெண்டாக தாங்க இருக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பசங்க கிட்ட எப்பொழுதுமே நாம் கொஞ்சம், அதாவது ரொம்ப கேப்பு, ரொம்ப இடைவெளி அப்படின்னு நான் சொல்ல, ஒரு பயத்தோடு அவங்கள நாம் வச்சுருக்கணும். இந்த காரியத்தை நாம் செஞ்சால் வீட்டில் நாம் அப்பா அம்மா திட்டுவாங்க அப்படின்ற பயம் அவர்களுக்கு வரணும். இல்லைங்க, நான் எது வேணாலும் பண்ணுவேன், எங்கள் அப்பா அம்மா திட்டவே மாட்டாங்க, என்னுடைய இஷ்டம்தான், என் வீட்டில் என் ராஜ்யம்தான் அப்படின்னு நம்முடைய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ சொல்லுகின்ற மாதிரி அவர்களை நாம் வளர்க்கக்கூடாது. எது எப்படியாக இருந்தாலும் தாய் தந்தையர் அப்படின்னா பசங்களுக்கு பயம் இருக்கணும். அந்த அளவுக்கு நாம் அவங்க கிட்ட கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தவறான வழியில் செல்ல மாட்டார்கள். இதை நீங்கள் உங்களுடைய பசங்க கிட்ட மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு அப்பா அம்மானா பயம் அப்படின்றது இருக்கும். ரொம்ப பயப்படணும் அப்படிலாம் நான் சொல்லலை. ஓரளவுக்கு பயம் என்பது அவர்களுக்கு இருந்தே ஆக வேண்டும். அதில் மட்டும் மாற்று கருத்து கிடையாது. அப்படி பயம் இருந்தால்தான் அவர்கள் தவறான செயல்களை செய்ய மாட்டார்கள். இப்போ கடன் அடைவதற்கு உண்டான பரிகாரத்தை நாம் பார்க்கலாம். இது புதன்கிழமை, அதாவது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் புதன்கிழமை செய்யணும். அப்படி பார்த்தா நாளைய தினம். இதற்கு தேவையானது 3 கோமதி சக்கரம், 5 லக்ஷ்மி சோழிகள் தேவை, 21 அஞ்சீரா பழம், அதாவது அத்திப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடைகளில் ட்ரை ஃப்ரூட்ஸாக இந்த அத்திப்பழம் ரவுண்டாக கிடைக்குது. பச்சை துணி தேவை. நாளைய தினம் கோவிலுக்கு போயிட்டு இந்த கோமதி சக்கரம், சோழி, அஞ்சீரா பழம் மற்றும் துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. இந்த துணியில் இந்த பொருளெல்லாம் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி ஐயர்கிட்ட கொடுங்க, சுவாமி பாதத்தில் வச்சு கொடுங்க அப்படின்னு விநாயகர்கிட்ட வைக்க சொல்லுங்கள். வச்சுட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அந்த மூட்டையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு மறுபடியும் விநாயகருக்கு 2 தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி 3 அருகம் புல் இருக்கு இல்லையா, அதை சாற்றி, அது இல்லைன்னா ஏதாவது மலர வச்சு விநாயகர்கிட்ட ரொம்ப நல்லா மனமுருகி கடன்கள் எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கடன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கடனையும் நம்முடைய தர்மசாஸ்திரம் அங்கீகரிக்கவில்லை, நாம் தான் கடன் செய்கிறோம். கடன் எப்போ செய்யணும் அப்படின்னா, திருமணம் அப்படின்னும் போது கடன் பண்ணலாம். ரொம்ப பெரிய படிப்பை பசங்களை நாம் படிக்க வைக்கிறோம், அதாவது அவர்கள் ஆசைப்பட்டு அவர்களுக்கு அந்த யோகம் இருந்து நாம் படிக்க வைக்கிறோன்னா அந்த சந்தர்ப்பத்தில் கடன் வாங்கலாம். தேவை இல்லாததற்கு நாம் கடன் வாங்கக்கூடாது. அதை தர்மசாஸ்திரமும் அங்கீகரிக்கவில்லை. இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும்.
இந்த மாதிரி நாம் செஞ்சுட்டு கோவில்லையே நீங்கள் கொஞ்ச நேரம் அமர்ந்து கணபதி ருண விமோச்சன ஸ்லோகம் அப்படின்னு இருக்குது. பிரணம்யாம் சிரசா தேவம் கௌரி புத்திரம் விநாயகம் பக்தவாசம் ஸ்பிரணே நித்தியம் அப்படின்னு துவங்குகின்ற பாடல் நம்முடைய சேனல்லையே இருக்குது. முடிந்தால் அதனுடைய லிங்கை கொடுக்குறேன், அப்படின்லாம் யூடியூப்பில் போட்டு கூட கேட்கலாம். பிரணம்யாம் சிரசா தேவம் கௌரி புத்திரம் விநாயகம் அப்படின்னு வரும். கணேஷ ருண விமோச்சன ஸ்லோகம் அப்படின்னு பேர். அதை கோவிலில் படிக்கணும், முடியாதவர்கள் கேட்கணும், அங்கே முடியலனா வீட்டில் படிங்க அல்லது வீட்டில் கேளுங்க. இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சீரா பழம் இருக்கு இல்லையா, அதாவது அத்திப்பழம் 21, அதை மட்டும் வெளியில் எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஒரு கிண்ணத்துலையோ டப்பாலையோ போட்டு சுவாமிக்கிட்ட வச்சுடுங்க. ஒன்றே நீங்கள் எடுத்து சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டுட்டு அந்த மீதி 20 பழத்தையும் அந்த டப்பாலையே சுவாமிக்கிட்ட வச்சுடுங்க. மீதி அதாவது 3 கோமதி சக்கரம், 5 சோழிகள், இதெல்லாத்தையும் அந்த மஞ்சள் துணியில் மூட்டை கட்டி பீரோவில் வச்சுடுங்க. அவ்வளோதான், பரிகாரம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி கணபதி ருண விமோச்சன ஸ்லோகத்தை வீட்டிலையே படிக்கணும். விநாயகருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. விளக்கு ஏற்றினா ஏற்றுங்க, அல்லது நீங்கள் பொதுவாக வீட்டில் விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா, அதுவே போதும். அப்படி இல்லைனா விநாயகருக்கு தனியாக இந்த 21 நாளும் தனியாக 2 விளக்கு நான் ஏற்றுறேன் அப்படின்னா ஏற்றுங்க. முதல் நாள் செஞ்சிங்க, ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்புறமா 20 நாள், மொத்தமாக 21 நாட்கள் அந்த கணபதி ருண விமோச்சன ஸ்லோகத்தை ஒரு முறை படிங்க. அந்த அஞ்சிரா பழத்தை சாப்பிட்டுடுங்க. இப்படி 21 நாள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகநிலைகள் சரியாக இருந்து கூட அந்த கடன் அடையலை அப்படின்னா, இந்த பரிகாரம் செய்வதின் மூலமாக நிச்சயமாக அந்த கடன்கள் அடையும். ரொம்ப அதாவது அந்த கிரக நிலைகள் சரியில்லாததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, கடன் அடைவதற்கு உண்டான வழி என்பது நிச்சயமாக ஏற்படும். இவையெல்லாம் செய்வதற்கு முக்கியமானது நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. நம்பி செய்யணும். நம்பி செய்தால் நிச்சயமாக நடக்கும். கோவிலில் இருப்பது கற்கள் அல்ல. பிராண பிரதிஷ்டை செய்த பிறகு உயிரோட்டம் வந்துவிடும். அதனால் கோவிலில் இருக்கின்ற தெய்வம்தான். அந்த கல் என்பது நாம் நினைக்கக்கூடாது. உயிரோட்டமான தெய்வம். வீட்டில் இருப்பதும் உயிரோட்டமான தெய்வம். நாம் சொல்வதை நம் தெய்வம் கேட்கின்றது. அந்த தெய்வத்தை நாம் நம்பிக்கையோடு நாம் நினைத்து வேண்டும் போது நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் எல்லா பரிகாரங்களுக்கும் அதாவது மூலமாக இருக்கும். அதனால் நம்பிக்கை என்பது நிச்சயமாக வேண்டும். அடுத்து இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமான கருத்துகள் பொதிந்திருக்கு. அதனால் இந்த ஸ்லோகத்தையும் நாம் படிக்கணும். அடுத்து இந்த பரிகாரத்தையும் நாம் செஞ்சோம் ஒரு நல்ல நாள், அதாவது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் புதன்கிழமை. இப்படி எல்லாம் சேர்ந்து கடன் அடைவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். பெரியவா சரணம்.